ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான இடத்துல சப்போர்ட் எடுக்கும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே சேம் டைம் பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸும் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். நம்ம எந்த இடத்த என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டிலில் இந்த எல்லோ கலர் லைன் பிரேக் அவுட் ஆகியிருந்தாலும் இன்னியோட கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில், அதே சேம் டைம் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க முடியாது. ஸோ நாளையோட க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த சேனல் பிரேக் அவுட்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சு என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1 ஹவர் கேண்டிலில் நம்ம வந்து இந்த கேப் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் கேப் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா? அதே சேம் டைமு நமக்கு வந்து டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகி மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. நான் எதை சொல்கிறேன்னா இந்த டபுள் பாட்டமு. ஸோ இந்த ரீஜனை போய் ரீச் ஆகிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். இல்லைனா நமக்கு வந்து இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துச்சுன்னா இங்கேருந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போயிருக்கு பாருங்கள், இது பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த கேப் ஃபில்ல பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அமையும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஜூம் இன் பண்ணுறேன். இந்த சேனல் உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது ஒரு 2-3 நாளாக மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த சேனலுக்குள்ளே தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ சேனலோட பாட்டமில் இருக்குது. நாளைக்கு சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபர்தராக இது மேல் நோக்கி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை போய் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஃப்ரெண்ட்ஸ், இல்லை கேப் டவுனில் வருதுன்னா இப்படி இறங்கி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எடுத்துகிட்டு வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இது என்ன மாதிரி இருக்குது, அதில் வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் எந்த இடத்துல எடுக்கலாம், எந்த இடத்துல ஆப்ஷன் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 15 மினிட்ஸ் கேண்டில். நான் 15 மினிட்ஸ் கேண்டிலில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். இந்த ரீஜனை கனெக்ட் பண்ணி, அதாவது இந்த சேனலுக்குள்ளார உள்ள சேனல். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், நமக்கு இந்த சேனலுக்குள்ளே நடந்த குட்டி சேனலோட மூமெண்டம் கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி இறங்கி நிற்கிது. அதே இந்த பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இங்கே போயிட்டுருக்குல்ல, இந்த ட்ரெண்டுக்கு டவுனில் இருக்குது. கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் இந்த வரைஞ்சிருக்கோம்ல, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்து திருப்பி ரீடெஸ்ட் ஆகும். அப்படி அது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் அப் ட்ரெண்டை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் எப்படி கால் ஆப்ஷனு எப்படி புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் நல்லா ஜூம் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நமக்கு நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க. நான் வயலட் கலரை ஆல்ரெடி இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிட்டேன். ஆரஞ்சு கலர் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோ, க்ரீன் கலர் வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோ. இதெல்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க என்னோடய பழைய வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு இது நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம், இதுக்குள்ளார இன்டர்னலாக ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த இடம் பிரேக் அவுட் ஆகணும். அந்த இடத்துல பாருங்கள் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே சேம் டைம் என்ன பிரச்சனை இருக்குது, இந்த ஜோன். ஓகேங்களா? இந்த சேனல். ஸோ இப்போ இந்த சேனலும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகணும். இப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கர்சரில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க. 17,650 ரீஜன் நல்லா பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு அடுத்து எங்கே தான் இருக்குது, 17,700 தான் வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா இப்போ பாருங்கள், இந்த ஜோனு பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இப்போ இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகணும்னா 17,650 இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகணும். அப்போ அந்த பிரேக் அவுட் ஆகிறப்ப இதுக்குள்ளே என்ன நடக்கும், இங்கே பாருங்கள், இது ஒரு டபுள் பாட்டம் ஆகுமா, ஆகிறப்ப தான் இந்த இடம் பிரேக் அவுட் ஆகும். அப்போ ஈஸியாக போய் இந்த ஜோனு இது ரீச் ஆகும். ஸோ இந்த இடம் கிராஸ் ஆகிறப்ப நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷனை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த சேனலோட பிரேக் அவுட்டு, அதே மாதிரி இந்த ஹரிசாண்டல் லைன் உள்ள போதில்ல சேனல், இது பிரேக் அவுட் ஆகிறப்ப கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ நம்ம புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம், கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள் 17,600 ரீஜன் வந்து இன்னையோட டே லோ. ஸோ இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கீழே அதுக்கு அடுத்து எங்கே தான் இருக்குது சப்போர்ட்டு, 17,550. 50 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். நல்லா பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய சேனலில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம்.
இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்படி ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி ஃபர்தராக அப்படி இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நடக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷனுக்கு எது வரைக்கும் ட்ரை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வந்து 17,600 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா கீழே 580க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து 17,550 ரீஜனை ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகவும், இந்த கிராஸ் எல்லோ லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து நமக்கு வந்து 17,500 ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை வந்து புட் ஆப்ஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் இன்னைய டேவோட ஹை லோவை நான் வயலட் கலர்லையும், ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோவை ஆரஞ்சு கலர்லையும், ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோவை வந்து க்ரீன் கலர்லையும் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். டாட்டட் லைனில் வச்சிருக்கிறது வந்து வீக்லி அனாலிசிஸ் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பாருங்கள். அதை பார்க்குறப்ப உங்களுக்கு எதுக்காக அந்த லைன் வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட ரிவர்ஸ் எடுத்திருக்க இடத்த பாருங்கள். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு மார்க்கெட்டு இந்த இடத்துல டேர்ன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது பேங்க் நிஃப்டி. அதே சேம் டைமு இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லும் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இது பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ இங்கே போயிட்டு ரீடெஸ்ட்டுக்கு வந்தால் கூட இந்த ரீஜன் வந்து தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு 1 ஹவர் கண்டியில் என்ன மாதிரியான மூமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கண்டில். பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கண்டில் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக டேர்ன் ஆகி திரும்புது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி இப்போ எவ்வளோ அழகாக திரும்புது பாருங்கள். ஸோ திரும்பி இந்த சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதில் வரைஞ்சிருக்க ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குல்ல, அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வீக்லி அனாலிசிஸில் இருந்ததை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு டாப் டு டாப் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நல்லா பாருங்கள், உங்களுக்கு இந்த ரீஜன் கனெக்ட் ஆகிருக்கா, இது கனெக்ட் ஆகிருக்கா, இந்த ரீஜன் கனெக்ட் ஆகிருப்பாருங்க. ஓகேவா? இப்போ டாப் டு டாப் நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துக்கு கீழே இறங்குறப்ப இனிமேல் பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்குன்னா இந்த ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி வீக்காகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே டாப்பில் போயிட்டுருக்க இந்த லைனை கட் பண்ணுறப்ப தான் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸை பார்த்துட்டு எந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுக்கலாம், எந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். இப்போ நான் அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறேன் பாருங்கள். ட்ரெண்ட் லைனில் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்ம இது வந்து நேற்று அனலைசிஸ் வீடியோவிலே வரைஞ்சிருந்தோம். இப்போ நான் இதை வந்து பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நான் இது பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா இந்த இடம், இந்த ரீஜியன், இந்த ரீஜியன், இப்போ இந்த ரீஜியன் பட்டு ரிவர்ஸ் ஆகிருக்க இடம். அதேமாதிரி டாப் டு டாப்பும் பாருங்கள். ஓகேவா? இப்போ இது வந்து ப்ராப்பரான ஒரு சேனல் மூமெண்டம். ஓகேவா? ஸோ இப்போ நாளைக்கு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இன்னைய இந்த ஹை இருக்குல்ல, அதாவது 40,870க்கு மேலே, அப்போனா 40,900க்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து நீங்கள் 40,950 ஒரு 50 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த ரீஜன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கேருந்து பாருங்கள், இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு 41,000 ஈஸியாக ரீச் அவுட் ஆகும். ஸோ 41,000 மார்க்கெட் போச்சுன்னா அப்போ வந்து இந்த சேனல் என்ன ஆகும், நான் சொல்கிறேன் பாருங்கள், ஹை லோ ஹை லோ ஹை. இப்போ இங்கே எவ்வளோ போதா, அப்போ இங்கே 41,000 போகிறப்ப ஈஸியாக என்ன பண்ணும், இந்த ரீஜனை போய் தொட்டுட்டு தான் திருப்பி இந்த இடத்துக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணி ஃபர்தராக இப்படி மேலே ஏற மூவ் பண்ணும். ஸோ அப்போ நம்ம வந்து 2 ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஒன்று இங்கே பாருங்கள், கால் ஆப்ஷன் எடுக்கணும்னா 40,870, அப்போ வந்து 40,900க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு 950 டார்கெட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிவிடுங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆகி 41,000ங்கிறது வந்து ஒரு மேஜிக் நம்பர் ப்ளஸ் ஒரு ரவுண்ட் நம்பர். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 41,050க்கு மேலே இந்த ரீஜனுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னா, இங்கே இருக்குல்ல இந்த ரீஜனுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் வந்து அடுத்து ஒரு 50 பாயிண்ட்லேருந்து 100 பாயிண்ட் 41,134 இல்லைனா 150 இந்த ரீஜன் வரைக்கும் நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இந்த இடம் வரைக்கும் 41,150 வரைக்கும் நீங்கள் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் எதுவும் பிரேக் அவுட் எடுக்கலை அப்படின்னா இந்த சேனல் பிரேக் அவுட் ஆனோன்னே 41,000க்கு மேலே 41,050 இந்த ரீஜனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து 41,100லேருந்து 150 ரீஜனை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே நீங்கள் கால் ஆப்ஷனை இந்த இடத்துல ட்ரை பண்ணாதீங்க. ஏன் நான் இங்கே இந்த இடத்துல ட்ரை பண்ணாதீங்கன்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹை, கிராஸ் ட்ரெண்ட் லைனு, ஓகேங்களா, வீக்லியோட லைனு,
எல்லாமே நியர்பையில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல போய் ரிஸ்க் எடுத்து மாட்டிக்காதீங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு கன்சால்டேஷன் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரீஜன் வரைக்கும் இதை தான் நம்ம கால் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் போயிட்டு திரும்பி ரிவர்ஸ் ஆகி இந்த இடம் வரது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள், இது பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறிடுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சிங்க கேண்டில். இப்போ 41,150 ரீச் ஆகிடுச்சு. அங்கேருந்து திருப்பி 41,100க்கு வருதுன்னு வச்சிங்களேன். ஸோ ஈஸியாக வந்து இந்த சேனல் படும். அப்போ வந்து 40,900 வரைக்கும் இது ரிவர்ஸ் ஆகி கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதே வந்து நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், நான் இந்த ட்ரெண்ட் லைன் என்ன கொஞ்சம் இழுத்து வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கேப் டவுன் ஆகுதுன்னா இந்த ரீஜன் பட்டு இதை ரீடெஸ்ட் பண்ணி இப்படி திரும்பி இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். எந்த இடத்துல நான் வெயிட் பண்ண சொல்கிறேன்னா, இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் டேவோட லோ இருந்தாலும் இங்கே வர ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இதோட சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு என்ன வந்துடுது, வீக்லியோட லோ வந்துடுதா? ஸோ வீக்லியோட லோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 40,550 வரைக்கும். இந்த 40,550க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து அழகாக 40,370 வரைக்கும் நல்ல டார்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரெண்டு எப்படி மூவ் ஆகும், இப்போ இதே வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது, புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி இறங்கி இதை ரீடெஸ்ட் பண்ணி இப்படி திருப்பி இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும். புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் டேவோட லோ கட் ஆகிற பட்சத்தில் 40,700 நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. நீங்கள் இதுக்கு கீழே வீக்லியோட லோ 40,550க்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்து நீங்கள் வந்து 40,370 அந்த ரீஜனை வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரீஜனில் பட்டு திருப்பி மேலே ஏறுதுன்னா திருப்பி இந்த சேனலோட ரீடெஸ்ட் தான். இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் கூட கால் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். ஸோ நாளைக்கு மூமெண்டம் எந்த சைடு போகுது அப்படிங்கிறத ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ஸ் கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு கேண்டிலோட ஸ்ட்ரென்த்து பையில் இருக்கா செல்லில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அந்த 15 மினிட்ஸில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், மார்க்கெட் எந்த சைடு மூமெண்டம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. அதை பேஸ் பண்ணி ப்ளஸ் இந்த சேனலோட பிரேக் அவுட்லாம் நடக்கிறப்ப நீங்கள் என்ட்ரி ஆனால் மட்டும்தான் பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி, பர்ஃபெக்டான டார்கெட்டு, பர்ஃபெக்டான ஸ்டாப் லாஸ் அதை நீங்கள் போட்டு கரெக்டாக வெளில வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து என்னோடய சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுவேன், எந்த இடம் என்ட்ரி எந்த இடம் எக்ஸிட்டு. இப்போ நான் சொன்னேன்ல, இதே தான் நான் வந்து என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்பர்ஸில் மென்ஷன் பண்ணி டார்கெட் வேல்யூஸ் போடுவேன், எது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுவேன். இப்போ நீங்கள் இந்த சேனலை தாண்டினோன்னு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸு சேனல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு. இதே புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, இந்த இடத்துக்கு கீழே எடுக்கிறீங்கன்னா இந்த சேனலோட ஹை தான் ஸ்டாப் லாஸ். இதை தாண்டி மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் வெளில வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் மஸ்ட். ஸ்டாப் லாஸை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 100 to 200 இல்லை 100 to 150 பாயிண்ட்ஸ், அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் இந்த மணியில் போய் ட்ரை பண்ணி அழகான ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளில வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ட்ரேடு ப்ராஃபிட்டாக அமையும், அடுத்த ட்ரேடு லாஸ் ஆகிறப்ப ஈக்குவலாக போகலாம். இல்லை ஒரு ட்ரேடில் அதிகமாக ப்ராஃபிட் வரும், ஒரு ட்ரேடில் அதை விட அதிகமான லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களோட சக்ஸஸ் ரேஷியோவை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுன்னு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கான்ஃபிடன்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ப்ராஃபிட் வந்தாலும் நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும், லாஸ் வந்தாலும் மினிமம் லாஸாக இருக்கும். எப்படி ஸ்டாப் லாஸை பர்ஃபெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறப்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஆப்ஷனில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் இனி வர வீடியோவில் அடுத்தடுத்து என்னோடய ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி நம்ம இன்னும் அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி பேட்டர்ன்ஸ் வைஸ் நம்ம என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்கள் கற்றுக்கிட்டு மார்க்கெட் கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது கூட அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் கூட அந்த பேட்டர்ன்ஸ் கூட நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து அது உங்களுக்கு ப்ராஃபிட் தர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்கள். நிறைய வரைங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே லைன்ஸ் வரைய ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தப்போ ரைட்டோ அப்போ தான் அது வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வரைஞ்ச இடத்துலேருந்து ஒரு நாளைக்கு திரும்ப ஆரம்பிக்கும் மார்க்கெட். அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக வரைய ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.